வணக்கம். நல்லதே நடக்கும், அமோகமாக இருக்கணுங்க. சகல செல்வத்தையும் அன்னை ஆதிபராசக்தி அத்தனை பேருக்கும் கொடுப்பா, நிச்சயமாக கொடுப்பா, நல்லதை செய்வா. ஆனால் நம்ம எத்தனை சோகங்களை சந்திக்கிறோம், எத்தனை துயரங்களை சந்திக்கிறோம், எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அவமானம், கடன், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏதாவது ஒரு நல்லது நடந்திருந்தால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். நாமளாக நிம்மதியை தேடுறதா, நிம்மதி தானாக வருமா? யோசிக்கணும். இப்போ இந்த இடம் எத்தனையோ கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது. கடந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார் திருக்கணித அடிப்படையில். ராகு கேது பயிற்சி அடைஞ்சாங்க. குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சார். இந்த பெயர்ச்சியெல்லாம் நடந்து நமக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா? சரி சார், நன்மை நடக்கலை, என்ன பண்ணணும்? நன்மை நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? இதை தான் இப்போ நம்ம பேசுகிறோம். ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது முதல்ல எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு நம்ம மேலே நாம் வைக்கணும். இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சனி கொடுப்பார், குரு கொடுப்பார், ராகு கொடுப்பார், கேது கொடுப்பார். சனி கெடுப்பார், குரு கெடுப்பார், ராகு கெடுப்பார், கேது கெடுப்பார் அப்படின்னு நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே. அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள். இது எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், யாரோட முடிவு? நம்ம முடிவு. ஒரு பயணம், ஒரு பேருந்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், யாரோடைய முடிவு? நம்ம முடிவு. எல்லாமே நம்ம முடிவு தானே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லதை யோசிக்கிறோம். பாசிட்டிவை நிறையா யோசிக்கும் போது நல்லது நடக்குது. பேராசைப்படும் போது கெட்டது நடக்குது. ஆசையை விட பேராசை மோசமானது. அப்போ எத்தனை கிரக பயிற்சிகள் வந்தாலும் இந்த பேராசை வரும் பொழுது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும். அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது நாம் எப்படி அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்கணுங்கிறது தான் முக்கியம். கிரகம் நமக்கு சப்போர்ட் ஆகுமாங்கிறது பார்க்காதீங்க, அதோடைய வேலை, கடமை. இந்த கிரக பயிற்சிகள் ஏன் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுதுன்னு நினைக்கிறோம்? இல்லை, கிரகம் என்ன நினைக்குதோ அது மாதிரி நாம் நடக்கலை. நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது. அப்போ அதனால என்ன பண்ணுறோம்? சில சிரமத்தை அடைக்கிறோம். நேர்வழியில் போகும்பொழுதும் பொறுமையாக போகும்பொழுதும் வெற்றி நம்ம பக்கம் இருக்குது. ஸ்பீடு எடுக்கும்போது நம்மளுடைய கையை மீறிடுது எல்லாமே. அவசரப்படும் போது எல்லாமே மீறிடுது. அப்போ எத்தனை கிரக பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு சாதகமாகலை. இப்போ இந்த டைம் 4 கிரக பயிற்சி வந்திருக்கு. இப்போ சாதகம் ஆக்கணும். அப்போ என்ன செய்யணும்? ராகு, கேது, சனி, குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை நாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். மனசில் ஒரு கலக்கமே இல்லாமல் இருக்கணும்னா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், ரொம்ப தவம் பண்ணியிருக்கணும். எந்த கலக்கமும் இல்லாமல் இருக்க. கண்ணை மூடி கண்ணை திறந்தா ஒரே கவலை சார், கலக்கம் சார். நான் போடுற கணக்கு ஒன்று, அவன் போடுற கணக்கு ஒன்று, ரெண்டுமே தவறானது அப்படின்ற கதையில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு கன்னி ராசிக்கு. கடவுள் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, கிரகங்களாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ கிரகம் சொல்கிறத கேட்டுட்டோம்னா நமக்கு நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். 4 கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதில் முதல்ல நமக்கு குரு வராரு, 10வது வீட்டுக்கு வராரு. குரு 10th பிளேஸ்க்கு வந்துட்டார். 10th பிளேஸில் இருக்கார். இப்போது 10னா என்ன? பதவி. பதவினா என்ன? நம்மளுடைய தகுதி. இப்போது இந்த கன்னிராசிக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா உங்கள் பிரச்சனை பதவியில் வரும். சில பேர் வேலை பார்க்குற இடத்துலேருந்து உங்களை டக்குன்னு கிளப்புவான், உனக்கு இனிமேல் வேலை கிடையாது போ அப்படின்வான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், நீ இந்த வேலை கிடையாது உனக்கு வேறு வேலை தர முடியும்வான். நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். கண்ணில் கூட நம்ம கண்ணில் வந்து தெரிஞ்சிருக்காது, சே நம்ம செட்டில் ஆகிட்டோம்டா அப்படின்னு. எப்படி தான் அவனுக்கு காதில் விழுதுன்னு தெரியாது. முதல் நாள் நினச்சிருப்போம், இன்றைக்கி செட்டில் ஆகிட்டோம், சூப்பராகிட்டு
இந்த மாதம் 1ஆம் தேதி சம்பளத்தை வாங்கி நம்ம நேராக ஊட்டியை பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். காலையில் ஃபோன் அடிப்பான், உனக்கு அந்த வேலை கிடையாது, வெளியில் போ அப்படின்றான். எப்படி இருக்கும்? இந்த நிறைய டிரான்ஸ்ஃபர் வாங்குறது, இடமாற்றம், அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த கன்னி ராசிக்காரவங்க, இந்த குரு என்ன பண்ணுற, நம்ம பார்க்க கஷ்டமாக தெரியுதா? இப்போ குரு சொல்கிறாரு, நான் உன்னை கஷ்டப்படுத்தலை ராஜா, உனக்கு இந்த இடத்துல நீ வந்த வேலை முடிஞ்சுது, வேறு ஒரு வேலையை நான் தரேங்கிறார். உனக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். அப்போ குரு உங்களை கீழே இறக்கலை. ஆனால் இப்போ நம்மளை என்ன பண்ணுவோம், ஒருத்தன் இப்போ நம்ம நல்ல சுகமாக ஒரு இடத்துல இருக்கோம், திடீர்னு இப்போ இந்த சேரை விட்டு நவுந்து போயா அப்படின்னா வேறு சேர் போடுவான். ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த சேரில் இருக்கிற அந்த பிரவேசி எனக்கு அந்த சேரில் கிடைக்காதுல்ல, பழகணுமே, மனசு ஏற்றுக்காது. நான் சொல்லுவேன், இந்த சேராக இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதே அந்த சேர்னால் எப்படி என்னங்க அது அப்படிலாம் நான் மறுப்பு தெரிவிப்பேன். அவன் முடிவு பண்ணிட்டான் சேரை மாற்றணுன்னு. இப்போ நான் முடிவு பண்ணணும், எந்த சேராக இருந்தானடா நான் தான். இதை தான் குரு சொல்கிறார். நீங்கிற முடிவாரு. நீ 10 நாள் வீட்டில் கூட இருக்கலாம் வேலை இல்லாமல், உன்னை தூக்கி விட்ருவான். ஆனால் கவலைப்படாத, அடுத்த வேலை நான் தரேன். எந்த பௌர்ணமியில் எந்த அமாவாசையில் உனக்கு ஒரு வேலை போகுதோ, பௌர்ணமியில் வேலை போகுதோ, அடுத்த 3வது பௌர்ணமி 3வது அமாவாசை உனக்கு நான் வேலை தரேன், உன் வாழ்க்கையை முன்னேற்றுறேன்னு குரு சொல்லுவார். இதுதான் குருவுடைய ஆர்ட். அப்போ இந்த பதவி ஸ்தானத்தில், பணஸ்தானத்தில், தகுதி, இதில் நமக்கு எந்த விதமான குறைவும் வராது. ஆனால் தகுதிக்கு அடுத்த முன்னேற்றம் வரும். அது இடையில ஹோல்டு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். ஸோ இருக்கிற இடத்துல எது நடந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்க கன்னிராசிக்காரர்களே. இது உங்களை அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு கட்சியில் இருப்பார், இந்த கட்சியில் இந்த பதவி கிடைக்கணும், இவருக்கு கிடைச்சிருக்காது, இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கும். நம்ம எல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும், என்னங்க இவர் எனக்கு கிடைக்க வேண்டிய பதவிங்க, நம்ம சும்மா இருந்தாலும் பக்கத்தில் உள்ள சும்மா இருக்க மாட்டா, அண்ணா என்னென்ன விட்டுவிட்டீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுண்ணே அப்படின்வான். இவன் வேறு நம்மளை ஏற்றி விடுவான். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா மண்டை காயும். இதெல்லாம் வேண்டாம். இப்போ கன்னிராசிக்காரங்க இந்த பாருங்க, நான் எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான். பார்ப்போம். ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் சரவணன் சார் இப்படி உட்காந்துருப்பார். அவர் ஆனால் எத்தனை பேரை வேலை வாங்கியிருக்காரு, எவ்வளோ பாருங்கள் அவங்களுடைய அந்த பணிவு. இவ்வளோதான் கன்னிராசி, கையை 2 கட்டிப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. முன்னாள் பிரதம மந்திரி ஒருத்தர் இருப்பார், பிவி நரசிம்மர். அவரை பற்றி அப்போல்லாம் படிக்கும் போது காலத்தில் சொல்லுவாங்க, சிரிக்கவே மாட்டார். அவர் அரிது, ஒரே ஒரு படம் எப்பயோ பார்த்தோம், சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டியிருந்தாங்க. ஆனால் நல்ல மனுஷன். அவ்வளோதான் கன்னிராசிக்காரங்க தன்னை மாற்றிக்கணும். இப்போ அதை தான் குரு சொல்கிறார். சனி பகவான் 7ல் வந்திருக்கார், வாக்கியப்படி 6ல் இருக்கார், திருக்கணிதப்படி 7. எதில் இருந்தால் என்ன, அவருடைய குணம் இப்போ என்ன, அவர் என்ன எதிர்பார்க்குறார்? ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறார், பணத்தில் பார்த்துருடா தம்பி, தங்கங்களா பார்த்துருங்க. 7ல் போய் நான் வந்திருக்கிறேன், இப்போ போய் 8வது விஷயத்தை எட்டி பார்க்காத, உன் தகுதியை தாண்டிடாத. நான் சொல்லலை, சனி பகவான் சொல்கிறார், உன் தகுதியை தாண்டிடாத. ஏன்னா இந்த தகுதியை தாண்டும் போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. தப்பு கணக்கு போட்டுடும். இந்த தப்பு கணக்கு போட்டு பெரிய பிரச்சனைக்குள்ளே போய்டும். அதுதான். ஸோ சனி பகவான் இப்போ சொல்கிறது, 7வது வீட்டுக்கு திருக்கணிதப்படி வாக்கியத்தில் 6ல் இருந்தாலும் பண விஷயத்தில் கவனமாக இரு. எவன் வேணாலும் உன்னை ஏமாற்றுவான். உன்னை அகலக்கால் வைக்க தோணும். உனக்கு மனசாட்சியை தூக்கி நீயே ஓரம் கட்டிட்டு இது செஞ்சால் என்ன, அடுத்த மாதம் சரி பண்ணிடலான்னு தோணும். பண்ண முடியாது, தவிக்க விட்டுருவான். அதுக்கு தான் இன்டிமேஷன் சனி என்ன கொடுக்குறாரு, இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பாத. இவன் 10 ரூபா கொடுப்பான், அவன் 10 ரூபா கொடுப்பான், இவன் எனக்கு செஞ்சு வருவான், அவன் எனக்கு செஞ்சுருவான், இவன் எனக்கு எல்லாரும் செய்வான். அவனுக்கு ஒரு தகுதி இருக்குல்ல, அதை மீறி அவன் எப்படி செய்வான்? நீ மாட்டு ஓவராக பில்டப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொல்லலை, சனி சொல்கிறார். அப்போ இப்போ ஓவர் பில்டப் எதுவுமே வேண்டாம். யாரையுமே உங்களால் முடிஞ்சால் ஒன்று செய்யுங்க. உங்கள்கிட்ட 5000 ரூபா பணம் இருக்கா, அதுக்கு ஒரு ஃபோன் வாங்கிக்கிங்க. 5000 ரூபா வச்சுக்கிட்டு 50,000 ரூபா ஃபோன் வாங்குறது யோசிக்காதீங்க. சார் என் ஃப்ரெண்டு தெரிஞ்சவர் சார், லோன் கொடுப்பார் சார், அதெல்லாம் வேண்டாம். ஒரு புண்ணாக்கம் வேண்டாம். அவன் கொடுத்தானா வாங்கிப்போம், கொடுக்கட்டும், முதல்ல கொடுறா, கொடுத்த பிறகு வாங்கிப்போம். எதுவுமே நடக்கும் சார், செய்யலாம் சார், பார்க்கலாம் சார், இந்த கதையே வேண்டாம். சனி அதுக்கு உங்களுக்கு ஆமோதிக்கிறார். அவர் எதிர்க்கிறார்.
அது வந்து பிடிக்கல அவருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சனி 7 என்ன சொல்கிறாரு, இப்போ 7க்கு வந்துட்டு கவனமாக இரு, ஆசைப்படாத, பேராசைப்படாத, உன்னை ஏமாற்றிடுவான், இன்னொருத்தனை நம்பாத, அவ்வளோதான். ஓப்பன் டாக். உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு ஒருத்தன் சொல்லுவான், அவனை நம்பி நீ குட்டி பூனை மாதிரி போயிட்டே இருப்ப, திடீர்னு காணாப்படுவான். ஏன்னா உன்னை விட வேறு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அழைச்சின்னு போடுவான். சார் நீங்கள் தானே சார் எனக்கு வாய்ப்பு கொடுக்குற நீங்கள் அப்படின்னு. சொன்னேன், இப்போ கொஞ்சம் இங்கே சூழ்நிலை சரியில்லை அப்படின்னுவான். எல்லா பிலாசையுமே பேசுவாங்க. இதுதான் கவனமாக இருக்கணும். ராகு பகவான் 6வது வீடு, 6th பிளேஸ். 6வது வீடுனா 2 விஷயம். 6னா உடம்பை பார்த்துக்கணும், எலும்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும். அதுவும் இந்த முக்கியமாக இந்த புல்லட் வச்சுருக்கிறவங்க, ஹை ஸ்பீடு இன்ஜின் வச்சுருக்கிறவங்க, கார் புது கார் வாங்கியிருக்கிறவங்க, வாடகைக்கு கார், அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு கார் எடுத்துகிட்டு போகிறவங்க பார்த்து, கண்ணாடியாவது தட்டுற மாதிரி போயிடும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்மக்கிட்ட ஒரு தைரியம் வரும், இப்போ ஒரு ஸ்பெஷல் தைரியம் வரும். இந்த தைரியத்தை எதில் காட்டணும், வண்டி ஓட்டும் போது காட்டக்கூடாது, 2 வீலரில் போகும்போது காட்டக்கூடாது, நம்ம பின்னாடி பக்கத்தில் ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு காட்டக்கூடாது. இந்த தைரியத்தை எதில் காட்டணும்? ராகு என்ன சொல்கிறாரு, 6வது வீடு அப்படின்னும் போது உன்னை படுக்க போடக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட தைரியமாக ஏஞ்சி நில்லு, நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேங்கிறார். அதான் ராகு. உடல் நலத்தில், மனநலத்தில் அந்த தைரியத்தை காட்டணும். அதையெல்லாம் விட்டுட்டு நான் ட்ராவலில் வண்டினால சூப்பராக ஓட்டுவேன்னா அவர் ஓட்டிட்டு விடுவார் வண்டி. அப்புறம் அப்போ ராகு என்ன பண்ணுறாரு, 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நம்ம 2 விஷயம் கவனமாக இருங்க. தைரியத்தை நாம் வர வச்சுப்பார், தைரியத்தை கொடுக்குறார். ஆனால் தைரியத்தை வேறு விதத்தில் பண்ணிடக்கூடாது. அது இன்னொருத்தவங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், கன்னிராசிக்காரங்க இன்னொருத்தவங்களுக்காக அந்த படம் காட்டுற வேலையே வேண்டாம். உங்களுக்காக அந்த படத்தை காட்டுங்க. ஒருத்தவங்களுக்கு முன்னாடி அவங்க என்னை பாராட்டணும், நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணுறேன், அதெல்லாம் வேண்டாம். இந்த கர்ணனை வந்து கர்ணவதம் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா கர்ணன்கிட்ட ஒரு அம்பு கிடைக்கிது. அது அம்மாக்காரி சொல்கிறா, குந்தி ஒரு தடவை தான் அந்த அம்பை நீ பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறான். எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு பெத்த அம்மா, உண்மையிலே அம்மா சுயநலவாதி தெரியுமா? அம்மாப்பா சுயநலவாதி அந்த இடத்துல உண்டா இல்லையா? சொல்லலாமா? அவனும் ஒரு பிள்ளை தானே. அதுக்கு கிருஷ்ணன் தான் காரணம், கடவுள் தான் காரணம். அம்மா சுயநலவாதியாக ஆகிறதுக்கும் கடவுள் காரணம். கடவுள் இல்லாமல் அவளுக்கு என்னென்னா அந்த 5 பிள்ளையும் காப்பாற்றணும் அப்படின்னு ஆசை. எனக்கு கிருஷ்ணன் சொல்லியிருப்பான், கர்ணனை நான் காப்பாற்றி தரேன் இருப்பான். அந்த இடத்துல சுயநலவாதியாகிடுறான். அப்போ ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்கும், அந்த ஒரு தடவை நமக்கு எடுத்துக்கணும். இதுதான் ராகு சொல்கிறார். இந்த தைரியத்தை நீ பயன்படுத்திக்கோ, உனக்காக பயன்படுத்திக்கோ, விழுந்துட மாட்டேன், நீ எழுந்து வருவ. இதை விட்டுட்டு வேறு எக்ஸ்ட்ரானரியாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இறங்கிடக்கூடாது. அடுத்தது கேது பகவான் 12ஆம் வீடு. இந்த பிறப்புடைய ரகசியத்தை தெரிஞ்சுப்போம். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது. இதுதான் இப்போ இந்த கேது 12ல் வந்திருக்கிறதுனால நிறைய ஞானத்தை கொடுப்பார். இந்த பிறவி எடுத்த பலனை நமக்கு கொடுப்பார். ஏன் பிறந்தோம், ஏன் இப்போ இந்த பொசிஷனில் இருக்கிறோம், நான் ஏன் இந்த வேலையை ஆண்டவன் கொடுத்தான் அப்படின்னும் போது நேர்த்தியாக நம்ம வேலை செய்ய போகிறோன்னு அர்த்தம். பதட்டப்படாமல் நேர்த்தியாக நியாயமாக நம்ம மூளைக்கு எட்டின விஷயத்தை செய்ய போகிறோம். அப்போ இந்த தடவை என்ன ஆகும்னா, நிறைய வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, எந்த தோல்வியும் வராமல் இப்போ பார்த்துக்கணும். நல்லா கவனிச்சிங்க. நம்ம மேலே எந்த ரீமார்க்கபிளும் வரக்கூடாது. இவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றின பேரை காப்பாற்றணும். கேது இதை தான் சொல்கிறாரு, வேறு எதையும் சொல்லலை. நீ மட்டும் ஆசைப்படாத அப்படிங்கிறார். நாம் என்ன பண்ணுறோமோ அதில் வெற்றியை ஏற்படுத்திக்கணுங்கிறார். இவ்வளோதான். ஆக இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட். என்ன நேயர்களே, நான் சொன்னது எப்படி இருந்தது? இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க. அது மாதிரி நாம் இனிமேல் பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது. இந்த கிரக பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான்,
ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்னைக்கு வெற்றியாகும். பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்கள வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க, இல்லைன்னா அவங்க விஐபியை தொடர முடியாது. யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை ஒருத்தவங்க கேட்கும் போது தான் பெரிய ஆளாக முடியும். நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால், அவன் குழந்தையாக இருந்தால், அடல்ட் ஏஜ் இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையருடைய பேச்சை கேட்கணும். அடுத்து குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும். எந்த பாடத்தை என்ன தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கிறவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சை கேட்கணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியுடைய பேச்சை கேட்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ். அதே மாதிரி பெண்ணாக இருந்தாலும் அதே தான். கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும். நமக்கு எல்லாமே புரியும், ஆனாலும் ஒரு சஜஷன், ஏங்க நான் இப்படி பண்ணலாமா, அங்கேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும், போகலாமா வேண்டாமான்னு. ஒரு எந்த பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க, ஒரு முடிவெடுக்க போகிறீங்க, அப்போ ஒரு குருகிட்ட கேளுங்க. ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான், சொந்தக்காரவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க. உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது, என்ன பேசுறது தெரியாமல் முழிப்பாங்க. அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பார். அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா இதுதான். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற முதல் செய்தி, என்ன நினைக்கிறேன், இப்போ இது வேணுமா, இந்த நேரம் வேண்டாம், இல்லை இந்த நேரம் வேணும், ஆனால் எதை ஆசைப்பட்டாலும் அது உனக்கு நடக்கும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன். இல்லை இந்த நேரம் கரெக்டாக இருக்குது செய்யணுவேன், அவ்வளோதான். இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார், நல்ல வழியை காட்டுறார், யாருக்கும் தோல்வி வராது. வாழ்த்துக்கள் பிள்ளை தமிழ் நேயர்களே, நல்லதே நடக்கும்.